குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஒரு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்னு கேட்டிருக்கான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன். லீனியர் மோஷன்னா த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். லீனியர் லைன் இருக்கா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பேர் லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். சர்க்கிள்னாவே என்னது, சர்க்கிள் ஷேப் சொல்கிறானா, அப்போ என்ன சொல்கிறான், வேர் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத்து. சர்க்குலர் பாத்துனா சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அந்த ஆப்ஜெக்ட், அது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட்டு ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேஷன் என்னது, டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பைரலில் பாருங்கள் எல்லாம் டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகுதா, அப்போ அந்த மாதிரி இருக்கிறது என்ன மோஷனை, ஆசிலேட்டரி மோஷன். அதாவது வேர் an ஆப்ஜெக்ட் describes a respective to and fro movement retracting its original path. அப்படி இருந்தால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா வேர் an ஆப்ஜெக்ட் travel equal distance in equal interval of time. ஈக்குவல் டிஸ்டன்ஸு அதே மாதிரி ட்ராவல் பண்ணுற டைமும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும், அதுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறான். நெக்ஸ்ட் ஒன் ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷன்னா வேர் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த எபவ் கேட்டகரி. இதில் எந்த ஒரு மோஷன்லையும் இல்லை அப்படின்னா அது வந்து ரேண்டம் மோஷன்கிறான். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க.